2024 இன்ட்ரீம் பட்ஜெட் அனௌன்ஸ் பண்ண போது எலக்ட்ரானிக் மேனுஃபேக்சரிங் ஸ்டாக்ஸ், செமிகண்டக்டர் ஸ்டாக் இது எல்லாத்துக்கும் பட்ஜெட் அலாட் பண்ண போது 5500 கோடி கிட்டத்தட்ட இதுக்காகவே பட்ஜெட்டை அலாட் பண்ணி ஒதுக்கி வச்சிருக்காங்க. நான் சொல்ல போற இப்போ இந்த 6 ஸ்டாக்குமே வேற லெவல்ல லாஸ்ட் 1 இயர்ல 200% மேலாம் ரிட்டர்ன்ஸ்கிறத தந்திருக்கு. ஸோ அந்த நிறுவனத்தோடைய ஷேரோட ப்ரைஸ், அந்த நிறுவனம் எந்த நிறுவனம், இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்குலாம் நம்ம சேனல் ஃபாலோ பண்ணலாம், ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, அந்த நிறுவனத்தோடைய பேரெல்லாம் பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் ஒன் கெய்ன்ஸ் டெக்னாலஜி இந்தியா. இந்த நிறுவனத்தோட கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 2928 ரூபாய். லாஸ்ட் 1 இயர்ல எவ்வளோ 225% மேல ரிட்டர்ன்ஸ்கிறத கொடுத்துருக்கு. ஸோ லாஸ்ட் இந்த நிறுவனத்தோட முழுமையான விவரத்தை பார்க்குறோம். நெட் ப்ராஃபிட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தா 95 கோடி ரூபாய். மார்க்கெட் கேபிடலைசேஷன் அது 19,000 கோடி. சிஜிஎஸ் டெக்னாலஜி லிமிடெட் இந்த நிறுவனத்துடைய கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 520 ரூபாய். லாஸ்ட் 1 இயர்ல எவ்வளவு % ரிட்டர்ன்ஸ் இருந்திருக்குன்னு பார்த்தா இந்த நிறுவனத்தோட முதலீடு அப்படின்னு பார்த்தா 9285 கோடி ரூபாய் முதலீடு. தேர்ட் ஒன் டெக்சிகான் டெக்னாலஜி இந்தியா லிமிடெட் இந்த நிறுவனத்துடைய கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 6260 ரூபாய். லாஸ்ட் 1 இயர்ல ரிட்டர்ன்ஸ் வேற லெவல்ல கொடுத்திருக்கு. 130% ரிட்டர்ன்ஸ்ங்கிறத கொடுத்திருக்கு. லாஸ்ட் இயர் இந்த நிறுவனத்தோட ஒரு ஷேரோட பிரைஸ் 2690 ரூபாய் இருந்தது. இப்போ 6000க்கு மேல இந்த ஷேரோட பிரைஸ்ங்கிறது போயிட்டு இருக்கு. இந்த நிறுவனத்துடைய முதலீடு 37445 கோடி ரூபாய். ப்ரொமோட்டர் ஹோல்டிங், அதாவது ப்ரொமோட்டர் ஹோல்டிங்னு சொல்லியிருக்கேன். இந்த கம்பெனியோட நிர்வாகிகளும் இந்த ஷேர் வாங்கி வச்சிருக்கிறது தான் ப்ரொமோட்டர் ஹோல்டிங். ப்ரொமோட்டர் ஹோல்டிங் 34% இருக்கு. ஸோ இன்னைக்கான 3 ஸ்டாக் பார்த்தாச்சு. ஸோ இப்போ நான் சொன்ன இந்த நிறுவனத்தோட ஷேரை நீங்க வாங்கணும் அப்படின்னா ஒன் டைம் செல்ஃப் அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்க. ரிமைனிங் 3 ஸ்டாக்ஸை நாளைக்கான வீடியோவில் பார்ப்போம். இன்னைக்கு பார்ட் 1 வீடியோ முடிஞ்சிச்சு. நாளைக்கான பார்ட் 2 வீடியோவை நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்யூ.